உலகத்தில் எத்தனையோ சொகுசு கார் இருக்கலாம். ஆனால் ரோல்ஸ் ராய்ஸை மட்டும் ஏன் நடமாடும் கப்பல்னு சொல்கிறாங்கன்னு யாருக்கா தெரியுமா? இந்த காரோட இன்ஜினை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஒரு எலக்ட்ரிக் காரில் ஏறி உட்காந்தா எவ்வளோ அமைதியாக இருக்குமோ அதே அளவில் இந்த ரோல்ஸ் ராய்ஸில் ஏறி உட்காந்தா ஒரு அமைதியாக இருக்கும். இந்த காரில் இருந்து ஒரு துளி சவுண்டு கூட கேட்காது. அந்த காருக்குள்ளே நீங்கள் ஏறி உட்காந்துட்டிங்கன்னா அனலாக் கடிகாரத்தோட டிக் டிக் சத்தம் கேட்குற அளவுக்கு அமைதியானது இந்த கார். இந்த காரோட மேல் கூரையில் மட்டும் மொத்தம் 1300 ஃபைபர் ஆப்டிக் லைட்ஸை பொறுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த காரோட முன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டசி இந்த லோகோ வந்துட்டு யாரோ திருடன் வச்சாங்கன்னா தானாகவே உள்ளே போய்க்கிற மாதிரியும் உள்ளே டிசைன் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த காரோட டயரில் இருக்கக்கூடிய அந்த ஆர்ஆர்ன்ற அந்த லோகோ வந்துட்டு எப்போவுமே தலைகளாக மாறாது. அது எப்பயுமே ஆர்ஆர்ன்றது மேல் நோக்கியே தான் இருக்கும். அந்த மாதிரி இதில் டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட விலை சில கோடியில் தான் ஆரம்பிக்குது. இந்த காரை உங்களுக்கு வாங்கணுமா இல்லை இந்த கார் பின்னாடி உட்காந்துருக்கணுமான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். பை.